உங்கள் சுபு. இன்னத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஆர்பி எக்ஸாம் வந்து டிஆர்பி டெட் அப்படிங்கிறத வந்துட்டு எங்கேனா ஸ்கூல் டீச்சிங்க்கு இருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து இப்போ பிஎட் முடித்தவங்க அதுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. இது வந்து டிஆர்பி இதில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வைக்கனுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த டிஆர்பி எக்ஸாம் வந்து யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. செட் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆனதுனால இந்த எக்ஸாமும் வந்து டிலே ஆகிடுச்சு வரதுக்கு. இப்போ செட் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால மேபி 2 மந்த்ஸில் இந்த 1 மந்த்ஸில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? அப்போ டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களாம் ரெடி ஆகணும். டிஆர்பி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணாதவங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து டிஆர்பி எக்ஸாம் வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்ட்டு அவங்க கண்டக்ட் பண்ணுறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணி எங்கெல்லாம் வந்து வேக்கன்ட் ஃப்ரீயாக இருக்கோ, கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜில் வந்துட்டு வேக்கன்ட் ஃப்ரீயாக இருக்கும்ல, நம்ம மேஜர் ஃப்ரீயாக இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தாலோ யாரெல்லாம் எலிஜிபிள்னா பிஹெச்டி முடிச்சிருக்கவங்களாம் இந்த எக்ஸாமில் வந்து எழுதலாம். ஓகேங்களா? எழுதி நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா டேரெக்டாக வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கும் சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. யாரெல்லாம் அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஹெச்டி முடிச்சு உங்களோட வைவாவாஸ் ரிப்போர்ட் இருக்கணும், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதா அந்த லெட்டர் இருக்கணும். தென் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து அது டெம்ப்ரவரியாக இருக்கும், இது வந்து பெர்மனன்ட் போஸ்டிங். ஓகேங்களா? தென் அது இல்லாமல் வந்து லாஸ்ட் இயர் வந்து என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா, நெட் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் எலிஜிபிள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து 3 எலிஜிபிலிட்டி. ஒன்று பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நெட் செட் கிளியர் பண்ணியிருக்கணும். நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் பிஹெச்டி இல்லை அப்படின்னா நீங்கள் நெட் செட் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டிஆர்பி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்ட் டைம் பிஹெச்டியும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா எஸ், பார்ட் டைம் பிஹெச்டி ஸ்காலராக இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் பிஹெச்டி ஸ்காலராக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஹெச்டி ஹோல்டர்னால் நீங்கள் இந்த டிஆர்பி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. இந்த மார்க் வந்து சிலபஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. டிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் வந்து மார்க் கொடுப்பாங்க. இதில் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணது இல்லாமல் வேறு எப்படிலாம் மார்க்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்க, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 15 மார்க்ஸ் அப்படிங்கம்மா. தென் அது இல்லாமல் நீங்கள் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வைவா கம்ப்ளீட் பண்ணி அந்த லெட்டர் இருந்ததுன்னா அதுக்கு 15 மார்க்ஸ் கொடுக்குறதா வந்து அதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் இதில் வந்து ப்ரையாரிட்டி வந்து ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தவங்க அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும். இதில் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அவங்களுக்கும் ப்ரையாரிட்டி இருக்குது. அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னா பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இந்த நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் பேஜில் இருக்குது. அது ஒரு வேளை நீங்கள் எலிஜிபிள்னால் அதை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.